என்னதான் கூப்பாடு போட்டாலும் உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. என்ன விடு. அண்ணா வண்டியை நிப்பாட்டுங்க. எங்கடி தப்பிக்க? யாரா நீங்க? யாராவது காப்பாத்துங்க. விடுங்கடா. ஹலோ விடுங்க. என்ன பிரச்சனை மேடம்? என்னம்மா என்ன பிரச்சனை? நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். இவங்க வந்து என்கிட்ட வம்பு பண்றாங்க. தினமும் இப்படிதான் வந்து தொலை கொடுத்துட்டே இருக்காங்க மேடம். ஏய் என்னடா தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட தகராறு பண்றீங்களா? மரியாதையா போயிடுங்க. இங்க பாரு, நீ சேர்மனா இருந்தா ஊர்ல தண்ணி பிரச்சனை கரண்ட் பிரச்சனை இருந்தா அத போய் பாருமா. எங்க பிரச்சனையில எல்லாம் தலையிட்ட நடக்கிறதே வேற. உன் திமிர்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. எங்க கிட்ட வச்சுக்கிட்ட மேடம் என்ன பண்ணுவீங்க? மேடம் மேடம் வேணாம் மேடம், வாங்க மேடம் போயிடலாம். அண்ணே இவ்வளவு திமிர பேசிட்டு இருக்கா, விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. விடுங்கண்ணே, வாங்கண்ணே போயிடலாம். ஐயோ அண்ணே அண்ணே ஏய் ஏய் விடு விடு இத. ஏய் ஏய் விடு. ஐயோ ராசாத்தி. அத்தை அம்மா. நீ அம்மாடா வந்துடா. ஏய் ஓடி. ஐயோ டேய் டேய் அத்தை 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 என்னாச்சு அத்தை? அத்தை ஐயோ ராசாத்தி, என்ன பத்தி நீ கவலைப்படாத. அந்த படுபாவி அடிச்சு அடி உன் வயித்துல மட்டும் பட்டிருந்ததுன்னா நம்ம வீட்டோட வாரிசையே நாம இழந்திருப்போமே. அத்தை நீங்க வாங்க, நம்ம முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. இன்னும் என் மனசு ஆறல. இத்தனை வருஷம் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. அப்படி வேண்டி வேண்டி இப்பதான் ஒரு வாரிசு உண்டா இருக்கு. அதுக்கும் ஆபத்து வந்து சேருது. என்ன ரசத்தி, யார் அவங்க எல்லாம்? எதுக்கு ஒன்னு அடிக்க பார்த்தாங்க? மாமா அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் என்னன்னு கேட்டேன். அவ்வளவுதான், அவங்க எங்கிட்டயே சண்டைக்கு வந்துட்டாங்க. யார் என்னன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? ராசாத்தி நேர்மையா இருக்கிறதுனால நாலா பக்கமும் எதிரியை சமாளிச்சு வச்சிருக்கா. அதுல எவனாவது ஒருத்தன் பண்ண வேலையாதான் இருக்கும். ஏதோ கடவுள் புண்ணியத்துல அக்கா வந்து காப்பாத்தி இருக்காங்க. இல்லனா என்ன ஆயிருக்கும்? அதுக்குதான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன், நீ சேர்மன் வேலையை பாக்குறேன், ஊர் பஞ்சாயத்தை தீக்குறேன்னு வெளியில எங்கேயும் போகாத, பிரசவம் ஆகுற வரைக்கும் வீட்லயே ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். அத்தை அது எப்படி ஒரு பொறுப்புல இருக்கும்போது வெளியில போகாம இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம மாமா ஜெயில இருக்காரு. அவரை வெளியில கொண்டு வரதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் வெளியில போய் தானே ஆகணும். நல்லா இருக்கா ராசாத்தி? கோகிலா அம்மா சொன்னபடியே உளுந்து களிய ராசாத்திக்கு ஊட்டி விடுறாங்க. இது அப்படியே அவங்க கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அத்தை போதும் அத்தை. ராசாத்தி, இது உனக்காக இல்ல, உன் வயித்துல வளர குழந்தைக்காக தான். சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடு. ஏன் கண்மணி, என்ன அந்த வயித்துக்கிட்ட இருந்து இன்னும் போனே வரல? என்னோட மாமியார அடி வாங்கிட்டு போயிருக்கா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தான் ஊட்டுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, போன் வரும். அந்த ராசாத்திக்கு ஒரு கெட்டது நடக்கணும்னா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். மா சொன்னல, போன் வந்துருச்சு, எடுத்து பேசு. அந்த வைத்தியலிங்கம் தாண்டி போன் பண்றான். அம்மா நீங்க சொன்ன மாதிரியே மரகத அம்மா ராசாத்திக்கு அந்த உளுந்து களிய ஊட்டி விடுறாங்கம்மா. அப்படியா வைத்தியலிங்கம், நீ பாத்தியா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க?
என் கண்ணால பாத்துட்டு வந்தாமா சொல்றேன். ராசாத்தி வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல மரகதம்மா விடாம ஊட்டி விட்டுட்டு இருக்காங்கம்மா. சரி வைத்தியலிங்கம், ரொம்ப சந்தோஷம். நீ அப்புறமா வந்து அந்த அமௌண்ட்டை வாங்கிக்க, நான் வச்சிடறேன். சரிங்கம்மா. கண்மணி, மா, நீ கொடுத்த பச்சையில மூலிகையால ராசாத்திக்கு கரு கலைஞ்சிருச்சுன்னா அப்போ நான் பெத்துக்க போற குழந்தைதான் இந்த பெரிய வீட்டோட வாரிசா இருக்கும். ஆமா கண்மணி. அப்பா. அத்தை, நான் தினமும் இந்த மாதிரி சத்தானது ஏதாவது செஞ்சு கொண்டு வந்து தரேன், நீ சாப்பிடணும் என்ன? அத்தை, நான் ஏற்கனவே குண்டா இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா இன்னும் குண்டாயிடுவேன். ராசாத்தி, இப்ப நீ குண்டா இருக்கிறது முக்கியம் இல்ல, இப்ப நீ உண்டா இருக்க, அதுதான் முக்கியம். அத்தை, என்னத்த யோசிக்கிறீங்க? இல்ல, இனியன் ஜெயில இருக்கான். நீ அவனை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க. அதுல ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா? அத்தை, கொலை நடந்த இடத்துல இருந்து ஒரு கேமரா கிடைச்சிருக்கு. அதுல இருந்து மெமரி கார்டு அண்ணா அவர் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வீடியோ இருக்கான்னு செக் பண்ண சொல்லிருக்காரு. வீடியோ இருந்தா கண்டிப்பா கொலையாளி யாருன்னு தெரிஞ்சிரும். நிச்சயமா மாமாவை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். என் புள்ள தனியா இருந்து தவிக்கிறான். கடவுள் புண்ணியத்துல அவன் சீக்கிரம் வெளியில வந்துடணும் ராசாத்தி. ராசாத்தி இனியனை பத்தி ஏதாவது சொன்னாடா? அவனை வெளியே கொண்டு வர ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்காளா? ஆமாங்க, சொல்ல மறந்துட்டேன். கொலை நடந்த இடத்துல இருந்து ஒரு கேமரா கிடைச்சிருக்கான். அந்த கேமராவை எடுத்துக்கிட்டு இளங்கோ அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கானா. அந்த வீடியோ மட்டும் கிடைச்சிட்டா கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சிரும். ரொம்ப ஈஸியா இனியனை வெளியில கொண்டு வந்துடலான்னு ராசாத்தி ரொம்ப நம்பிக்கையோட சொன்னான். வீடியோ கிடைச்சதும் நமக்கு போன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. ராசாத்தி பொம்பளை புள்ளையா எவ்வளவு கஷ்டப்படுறா. கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். ஐயோ, அப்ப அந்த மலர் ஏகாம்பரத்துக்கு தெரியாம கேமராவை மறைச்சு வச்சிருக்கா. அது தெரியாம இந்த ஏகாம்பரம் அந்த பையனை கத்தியால குத்திருக்காரு. வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆயிருந்தது. ஏகாம்பரம் உள்ள போறது உறுதி. இனியே வெளியே வந்துருவான். நாம இமீடியட்டா அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். ஏன் இடத்துல வந்து என்னையே உழவு பாக்குறியா? தம்பி ஓபன் ஆயிடுச்சுடா. இவனை குத்தலான்னு பார்த்தா இவன் தானா குறுக்க வந்து இவனா கத்தி குத்த வாங்கிட்டு செத்து போறான். சரி, இங்க பாருங்க, இனிய வந்துட்டு இருக்கான். சரிங்க, எல்லாரும் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கங்க. ஏகாம்பரம் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி. அவர் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனாலதான் இளங்கோவோட மாப்பிளைய சிக்க வச்சுட்டாங்களா? இளங்கோ சொன்ன மாதிரி இந்த வீடியோவை வச்சுதான் அவர் மாப்பிளைய வெளியில கொண்டு வர முடியும். சரி தம்பி, இந்த மெமரி கார்டை என்கிட்ட கொடுத்துரு. சார், அது எப்படி நான் உங்ககிட்ட கொடுக்க முடியும்? இளங்கோ என்கிட்ட தானே வந்து கொடுத்தாரு. என்ன தம்பி, பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க? நான் உங்களை சும்மா கொடுக்க சொல்லலையே, பணம் தரேன்னு தான் சொல்றேன். 10 லட்சம் ரூபாய் சொலையா தரேன்னு தான் சொல்றேன். சார், என்ன சார் சொல்றீங்க? 10 லட்சமா? எனக்கு எதுக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய் தரணும்? என்ன யோசிக்கிறீங்க? விசுவாசம் வந்து தடுக்குதா? இங்க பாரு தம்பி, அத வச்சு ஒரு டீ கூட வாங்க முடியாது. 10 லட்சம் தரேன்னு சொல்றேன், பார்த்து சொல்லு. சார், இளங்கோ வந்து கேட்டார்னா நான் என்ன சார் சொல்றது? என்ன தம்பி இன்ஜினியர் நீங்க, யோசிக்கவே மாட்டேன்றீங்களே. ஒரு கார்டுல காப்பி பண்ணி கொடுத்துட்டு இந்த வீடியோவை எரேஸ் பண்ணிரு, எதுவுமே இல்லைன்னு சொல்லிரு. அத அப்படியே ராசாத்தி அண்ணன் எடுத்து கொடுத்துரு. சார், நாளை பின்ன நீங்க எதுவும் என்ன காட்டி கொடுத்துட மாட்டீங்களே? உன்னை எதுக்கு நான் காட்டி கொடுக்க போறேன்? இதுக்காக நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும்.
நீ பாட்டுக்கு மெமரி கார்டை என்கிட்ட கொடுத்தா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்க போறேன். அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, புரியுதா? ஓகே சார். இந்தாங்க சார் கார்டு. இங்க பார், கையில காசு வாயில தோசை. இப்பவே உன் கண்ணு முன்னாடியே பண்ற டிரான்ஸ்ஃபர் பண்றேன். முதல்ல உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லு. ஓகே சார். வந்துருச்சா பாருங்க. வந்துருச்சு சார். ஓகே சார், தேங்க்யூ. நீங்க சொல்றத தான் நானும் சொல்றேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க சார். ஹலோ, உங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ அனுப்பி வச்சிருக்கேன். அதை ஓபன் பண்ணி பாருங்க. ஏன் இடத்துல வந்து எந்த ஏன் உழவு பாக்குறியா? யோ, யாரியா நீ? உனக்கு எப்படி இந்த வீடியோ கிடைச்சது? ஏய், நான் யாருன்னு தெரியும்ல? அதான் நீங்க யாருன்னு வீடியோலயே தெரியுதே. மிஸ்டர் ஏகாம்பரம், இந்த வீடியோ எப்படி கிடைச்சது, எங்க கிடைச்சதுன்னு கேட்காதீங்க. 2 கோடி ரூபாயை கொடுங்க, மெமரி கார்டை உங்ககிட்ட கொடுத்துறேன். நீ சொன்ன அமௌண்ட்டை நான் தரேன். எங்க தரணும், எப்ப வரணும், நீ அதை மட்டும் சொல்லு. என் ஆளுங்களை அனுப்பி நான் பணத்தை கொடுத்துறேன். உங்க அவசரம் எனக்கு புரியுது. இருங்க, இடத்தையும் நேரத்தையும் முடிவு பண்ணிட்டு உங்க லைனுக்கு நான் வரேன். என்னாச்சு தலைவரே? போன்ல யாரு? அந்த மெமரி கார்டு ஒருத்தன் கையில இருந்து இன்னொருத்தன் கைக்கு போயிருச்சு. அதை வச்சுக்கிட்டு அவன் நம்ம கிட்ட 2 கோடி ரூபாய் கேக்குறான். என்ன தலைவரே சொல்றீங்க? 2 கோடியா? நமக்கு பணம் முக்கியம் இல்ல பறந்தாமா. அந்த மெமரி கார்டு எப்படியாவது நம்ம கைக்கு வரணும். அந்த இளங்கோவை புடிச்சு உருட்டி மிரட்டி வாங்குறதை விட இது சுலபமான வழிதான். மாசமா இருக்கும்போது யாரோட முகத்தை அதிகமா பாக்குறோமோ அவங்கள மாதிரியே குழந்தை பொறுக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு பொறுக்க போற குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரியல. ஆனா உங்களை மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் உங்க போட்டோவை மாட்டி வச்சு உங்களை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உங்களை போலவே நம்ம குழந்தை இருக்கணும் மாமா. நமக்கு ஆதாரமா அந்த வீடியோ கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வீடியோ ஓபன் ஆகுறதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா மாமா, அந்த வீடியோ கையில கிடைச்சதும் நான் உங்களை வெளியில கொண்டு வந்துருவேன். அது வரைக்கும் உங்க போட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பேன் மாமா. சரி, நாங்க வரோம். வரோம்.
வந்தவங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்காங்கன்னு பாத்தீங்களாடா? பொட்டியில ஜிபிஎஸ் கருவி இருக்குன்னு நினைச்சு பணத்தை மாத்தி எடுத்துட்டு போறானுங்க. பணத்துல ஜிபிஎஸ் கருவி வச்சா நம்ம ஏகாம்பர ஐயா எவ்வளவு பெரிய ஆளு. ஆமாண்ணே, தலைவர் தான். சரி, வேலை முடிஞ்ச விஷயத்த போன் பண்ணி சொல்லிடலாம். பண்ணுங்கண்ணே. சொல்லு பறந்தாமா. தலைவரே, மெமரி கார்டு கிடைச்சிருச்சு, செக் பண்ணி வாங்கிட்டேன். சரி, இப்ப அவனுக்கு போற ரூட் எனக்கு தெரியுது. இனிமே நான் அவனுங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் சொல்ற இடத்துக்கு நீ ஆளுகளை கூட்டிட்டு அங்க வந்துரு. சரிங்க தலைவரே, நீங்க எங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே வந்துடுறோம். சரி பறந்தாமா. இந்த மெமரி கார்டு. சாரி இளங்கோ, சாரி மேடம், நான் வரேன். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இருங்க வரேன். பரவாயில்ல விடுறா, நீ என்ன பண்ணுவ? எனக்கும் டவுட் இருந்துச்சுடா. சின்ன பசங்க கேமரா தூக்கி உடைச்சிட்டானுங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓபன் ஆகல. அதுக்கு தான் உன்கிட்ட வந்தேன். சரி விடு, ஓபன் ஆகலன்னா என்ன பண்றது? இந்தாங்க. ஐயோ வேண்டாம் மேடம், என்னாலதான் இளங்கோக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலையே. பரவாயில்ல, எங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு தான் வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம், புடுறா, வேண்டாம் இளங்கோ. ஐயோ, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நம்புறேன் மேடம், வரேன் இளங்கோ. சரி. பணத்தை எல்லாம் வாங்கியாச்சு சார். சூப்பர். சார் கொடு கொடு. கொடு. இந்தா, இதை நீ வச்சுக்கோ. இந்தா, இது உனக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். ரொம்ப நன்றி சார். நீங்க போலாம். இதை இப்படியே மறந்துடுங்க, புரியுதா? இதெல்லாம் நீங்க சொல்லுமா சார்? அதெல்லாம் நாங்க அப்படியே மறந்துடுவோம் சார். நாங்க வரட்டுமா சார்? வரோம் சார். போயிட்டு வாங்க. ஏண்டா, பெட்டியோட பணத்தை எடுத்துட்டு வந்தா ஜிபிஎஸ் கருவியை வச்சு இடத்த கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பணத்தை மட்டும் லவிட்டிட்டு வந்துட்ட. இப்ப மட்டும் எப்படி வந்தோம்னு பாக்குறியா? நீ வேணா வக்கீல் தொழில சீனியரா இருக்கலாம். இந்த மாதிரி போர்ஜரி பண்றதுல நீ ஜூனியர் தான். இப்ப நீ கொண்டு வந்த பணத்துல தான் வச்ச ஆப்பு. இல்ல இல்ல இல்ல, ஜிபிஎஸ். ஏண்டா, நானே ஒரு தில்லாலங்கடி. எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலையும் ஈஸியா பண்ணிடுவேன். உன் வேலையை எங்கிட்ட காட்டின பாத்தியா? இதான் இதான் நீ பண்ண பெரிய தப்பு. ஐயா, அது வந்துங்கய்யா, உன்ன மாதிரி துரோகிங்கெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. ஐயா, தப்பு பண்ணிட்டேயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. நீங்க என்ன சொன்னாலும் செய்றேயா. ஐயா, உங்களுக்கு ஃபேவரா பண்றேயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. தெரியாம பட்டேயா, நான் தெரியாம பட்டேன், என்னை விட்டுருங்கய்யா. ஐயா, என்ன மன்னிச்சிருக்கையா, நான் தெரியாம செஞ்சுட்டேயா, என்ன மன்னிச்சிருக்கையா. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், என்னை மன்னிச்சிருக்கையா. ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருக்கையா. ஐயா, என்ன விட்டுருக்கையா. கதவு திறந்தா இருக்கு. ரசதி, அண்ணா, லாயருக்கு என்னாச்சுன்னு? ரசதி, நம்ம லாயர் யாரோ கொலை பண்ணிருக்காங்கம்மா. இருங்க பாப்போம். ரசதி, வேண்டாமா, சொல்றதுக்கு இல்ல, வா வாமா. அண்ணா,
ஒருவேளை உசுர் இருந்து அவர் மயக்கத்துல இருந்தாருன்னா? அவரை பார்த்தா உசுரோட இருக்கிற மாதிரி தெரியலமா, அசைவே இல்ல. குத்தி ரொம்ப நேரம் இருக்கும் போல இருக்கு. அவரு லாயர் 1008 பிரச்சனை இருக்குமா. ஏன்க்கா என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிங்க? அப்போ என் சந்தோஷ் உயிரோட இல்ல தானே? இல்ல மலர், இந்த நிலைமையில உன்கிட்ட சொன்னா உன் மனசு கஷ்டப்படும். அதான் அப்புறமா சொல்லிக்கலான்னு நினைச்சேன். அப்படின்னா அந்த ஏகாம்பரம் ஜெயில தானே இருக்கான்? இல்ல மலர், சரியான சாட்சியோ ஆதாரமோ இல்ல. போன தடவை நீ சொன்ன சிஎஃப்டி வார்த்தையே பத்திரிகை ஆசிரியர்கிட்ட விளக்கம் கேட்டு அந்த கேமராவை எடுத்துட்டு வந்தோம். அதுல மெமரி கார்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தா கேமரா உடைஞ்சதுனால வீடியோ கரப்ட் ஆயிடுச்சு. இப்போ நீ வந்து சாட்சி சொன்னாதான் அந்த ஏகாம்பரம் குற்றவாளின்னு நிரூபிக்க முடியும். இதுல என் வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா மலர், உங்களை காப்பாத்த வந்த இனிய மாமாவை கொலைகாரன்னு குற்றம் சொல்லி சாட்சி எல்லாம் ரெடி பண்ணி வீடியோ ஆதாரம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இப்ப அவரு கொலை குற்றவாளியா உள்ள இருக்காரு. என் சந்தோஷ கொன்னுட்டு இனிய சர்மல பழிய போட்ட அந்த ஏகாம்பரத்தை சும்மாவே விடக்கூடாதுக்கா. அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். எப்போ வரணும்னு சொல்லுங்க, நான் வந்து சாட்சி சொல்லி அந்த ஏகாம்பரத்தை உள்ள தள்ளி தப்பு பண்ணாத இனியன் சார வெளியே கொண்டு வந்துடுறேன். நீ மனசை தளர விடாத. உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சில்ல. நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு மலர். அந்த பயணத்துக்காக உன் மனசை நீ தயார்படுத்திக்கோ. நம்ம கண்டிப்பா அந்த ஏகாம்பரத்துக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். ரசத்தி, மலர் வந்து சாட்சி சொல்ல போறாங்கிற விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இனி என்ன கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துடலாம். இத பாரு ராசாத்தே, நம்ம குலசாமி நம்மள கைவிடாது ராசாத்தே. மலர் கண்ணை திறந்ததே நம்ம இனியனை காப்பாத்ததா. நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னம்மா ராசாத்தி, பச்சை கண்ணு வாங்காம பாக்குற? என்னடா, ஏகாம்பரம் ஐயா ஒரு அரசியல் கட்சி தலைவர், முக்கிய விஐபி, ஜென்டில்மேன், ரொம்ப நல்லவரு. அவர் எதுக்கு இங்க அடிக்கடி வர்றாருன்னு யோசிக்கிறியா? இல்ல சார், கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. அடுத்து எப்போ ஜெயிலுக்கு போக போறீங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கேஸ்ல நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கிறது நீங்க தான். தண்டனை கிடைக்க போறதும் உங்களுக்கு தான். அதனால அடுத்து ஸ்ட்ரெயிட்டா போக போற இடம் ஜெயில் தான். அங்க இப்படி வெள்ளையும் சொல்லியுமா பக்கெட்டா இருக்க முடியாது. பாத்துக்கோங்க. என்ன நக்கலா? நீ நினைக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ என்னதான் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் உன் புருஷனை வெளியில கொண்டு வரவே முடியாது. இந்த ஏகாம்பரத்தை யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாது. இன்னி வரைக்கும் என்னை யாரும் எதிர்த்தது கிடையாது. அப்படி எதிர்த்தவ இப்ப கோமா ஸ்டேஜில் இருக்கிறா. அவ வாழ்க்கைய நாசம் பண்ற மாதிரி சம்பவம் நடந்து போச்சு. உன் புருஷனுக்கு தண்டனை கிடைக்கிறத பாக்கணுங்கிற ஆர்வத்துல தான் இப்ப நான் இங்க வந்தேன். யாருக்கு தண்டனை கிடைக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். பாப்போம் பாப்போம்.
யுவர் ஆனர், ஏற்கனவே நடந்த விவாதங்கள், சாட்சிகள், இறுதி ஆதாரங்களின்படி எல்லாவற்றிலும் குற்றவாளி இனியன்தான் என்று நிரூபணமாகியிருக்கிறது. அதனால் அவருக்கு தகுந்த தண்டனை வழங்கும்படி கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், இனியன் உண்மையான குற்றவாளி இல்ல. அதற்கான முக்கியமான சாட்சியை உங்கள் முன்னிலையில் ப்ரொடியூஸ் செய்வதற்கு உங்கள் அனுமதி வேண்டும். எஸ், ப்ரொசீட். மலர், மலர், மலர். மலர், சந்தோஷ் கொல்லப்பட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மலர், அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் ஒரு பிரபல பத்திரிகையில தேர்ட் இந்த தலைப்புல ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்களை ஒண்ணு விடாம யாருக்கும் பயப்படாம எழுதுவேன். ஒரு முறை ஏகாம்பரத்துக்கு சொந்தமான செங்கல் சூளையில சிலை கடத்துறதா எனக்கு தகவல் வந்துச்சு. நானும் என் வருங்கால கணவர் சந்தோஷம் விவரங்கள் சேகரிக்க தான் அங்க போனோம். அன்னைக்கு ஏகாம்பரம் அடியாட்களோட வந்து என்ன கொலை பண்ண பார்த்தாரு. அப்பதான் தெரிஞ்சது பொய்யான தகவலை சொல்லி எங்களை அங்க வர வச்சிருக்காங்கன்னு. அந்த கொலை முயற்சியில ஏகாம்பரம் என்னோட வருங்கால கணவரை கொன்னுட்டாரு.